இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம வந்து மார்க்கோனிக் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ரூலை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கீன் காம்பவுண்ட் வந்து நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரோப்பீன் வந்து எடுத்துக்கிறோம். ஒரு அன்சிமெட்ரிக்கல் மாலிகுல். ஓகே, இது வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கல் மாலிகுல். இதில் நம்ம வந்து ஒரு ஹெச்பிஆர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஹெச்பிஆர் இப்போ வாட்டர் மாலிகுல் எங்கே ஆட் பண்ணாலுமே ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் நமக்கு வந்து ஆட் ஆகும். இங்கே நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 CHBr CH வந்து கிடைக்கும். ஓகேவா? 2 புரோமோ ப்ரோப்பேன் வந்து நமக்கு கிடைக்கும். இது இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வந்து அசிடிக் மீடியத்தில் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஆன்டி மார்க்கோனிக் ரூல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே ரியாக்ஷன் தான். இதே ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பெராக்சைடு வந்து நமக்கு வந்து உள்ள ஆட் பண்ணணும். அதே ஹெச்பிஆர் வந்து நம்ம வந்து ஆட் பண்றோம். ஒரு பெராக்சைடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்ல ஒரு பென்சைல் பெராக்சைடு. பெராக்சைடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சன் சிங்கிள் பாண்ட் லிங்கேஜ் இருந்துச்சுன்னா அதை நம்ம பெராக்சைடுன்னு சொல்றோம். இந்த ரெண்டு பக்கத்துல நமக்கு என்ன வேற ஏதாவது குரூப் வந்து இருக்கலாம். ஜென்ரலா ஆக்சனுக்கு ஆக்சன் நடுவில் நமக்கு என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் தான் இருக்கும் இல்லையா? ஆக்சன் டபுள் பாண்ட் ஆக்சன் தான் நம்ம போடுவோம். அப்போ நம்ம சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்றோம்? பெராக்சைடு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பெராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஆர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பிஆர் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்க்கோனிக் ரூல் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னா CH2Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்க்கோனிக் ரூல். இது மார்க்கோனிக் ரூல், இது ஆன்டி மார்க்கோனிக் ரூல் நம்ம சொல்கிறோம். ஓகே, இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு நான் ஷார்ட்கட்டுக்காக நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து உங்கள் டீச்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ டீச்சர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து சேர விட மாட்டாங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். ஓகேவா? டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வந்து நீங்கள் வந்து அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது. இங்கே போய் நமக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து ஷார்ட்கட்டாக மார்க்கோனிக் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிக் ரூல் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட். இந்த மார்க்கோனிக் ரூல் ஆன்டி மார்க்கோனிக் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். இது கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.